தமிழ்நாடு முழுவதும் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. காந்தி ஜெயந்தி என்று ஆயுத பூசை பண்டிகையும் வந்ததன் காரணமாக அன்றைய தினம் நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டம் இன்று நடைபெறவிருக்கிறது. இதில் 10,000 ஊராட்சிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலியில் உரையாற்றுகிறார். திமுகவுக்கு ஜால்ரா போடுபவர்கள் தான் தமிழக காங்கிரசுக்கு தலைவராக முடியும் என இபிஎஸ் விமர்சனம் செய்தார். ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், பல கட்சிகளில் இருந்த செல்வ பெருந்தகையை தலைவராக்கினால் காங்கிரஸ் தேய்ந்து கொண்டுதான் போகும் என்றார். திமுகவில் கருணாநிதி குடும்பத்திற்கு மட்டும்தான் பதவி என பட்டா போட்டு வைக்கப்பட்டுள்ளதா என இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி தொகுதியில் பிரச்சாரம் செய்த அவர், 2026 சட்டமன்ற தேர்தல் குடும்ப கட்சியான திமுகவை வீழ்த்தும் தேர்தல் எனவும் சூளுரைத்தார். பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்வதாக எண்ணி திமுகவுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி பரப்புரையை மேற்கொண்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் அதிமுகவை வாடகைக்கு எடுத்துள்ள இபிஎஸ் உள் வாடகைக்கு விட்டுள்ளதாகவும், பழைய அடிமைகள் போதாதென புதிய அடிமைகளை பாஜக வலைவீசி தேடி வருவதாகவும் அவர் விளாசினார். ஆளுநர் மீது இனியும் வீண் குற்றச்சாட்டுகளை சுமத்தினால் பாஜக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் எஞ்சியிருக்கும் 7 மாதங்களில் ஆளுநரை அடிப்படையின்றி விமர்சிக்காமல் வளர்ச்சி பணிகளில் கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். கரூர் விவகாரத்தில் என்ன நடந்தது என விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் அதனை ஏற்ற நீதிமன்றம் பிரமாண பத்திரத்தை பார்வையிட்ட பின்னரே உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தது. தாவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் முன்ஜாமீன் கோரி மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ளார். விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் முன்ஜாமீன் கேட்டு அவர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வருகிறது. கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் 16ஆம் நாள் காரியம் முடிந்த பிறகு உண்மைகளை சொல்ல உள்ளதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருப்பதாகவும் நிச்சயம் உண்மை வெளிவரும் என்றும் கூறினார். கிட்னி திருட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடையில்லை என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு சட்டத்தை வளைக்கும் திமுகவின் முயற்சிக்கு விழுந்த சம்மட்டி அடி என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். நீதியை பலி கொடுத்தாவது தங்களுக்கு வேண்டியவர்களை பாதுகாக்க வேண்டும் என திமுக அரசு துடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து 20 குழந்தைகளின் உயிரை பறித்துள்ளது தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் தோல்வி என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சுகாதாரத்துறையில் எந்த குறையும் இல்லை என்று கூறும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் என்ன பதில் கூறப்போகிறார் எனவும் சீமான் வினவி உள்ளார். மின்பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட SI சரவணனின் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சுஜித்தின் தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் முன்னதாக கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி புறநகர் பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. நாமக்கல்லில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இது தவிர ஈரோடு, நெல்லை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்தது. ஒகேனக்கல்லில் அதிகரிக்கும் நீர்வரத்தால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 57,000 கன அடியிலிருந்து 65,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, சேலம், கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்தார்.
குஜராத்தின் ஜுனாகத் மாவட்டத்தில் உள்ள ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த பழங்குடியின குழுவான சித்தி சமூகத்தினருடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்துரையாடினார். முன்னதாக கிர் தேசிய பூங்காவிற்கு சஃபாரியில் சென்று சிங்கங்களை பார்வையிட்ட அவர் சித்தி சமூக மக்களை சந்தித்து அரசாங்க திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வலியுறுத்தினார். நாட்டில் முஸ்லிம்களின் மக்கள் தொகை கணிசமாக உயர்ந்து வருவதாகவும் அதற்கு பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் இருந்து வரும் ஊடுருவல்தான் காரணம் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்குள்ள நாராயண் மந்திர் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். சுவாமி சிலைகளுக்கு தன் கைகளாலேயே பூசை செய்த ராஜ்நாத் சிங் ஆரத்தி எடுத்து வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து ராஜ்நாத் சிங்கிற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பீகாரில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் 121 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளன்று வெறிச்சோடி காணப்பட்டது. சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒரு சிலர் மட்டுமே முதல் நாளில் வேட்புமனு தாக்கல் செய்ததால் அலுவலகங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன. பீகாரின் விருப்பமான முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் தேஜஸ்வி யாதவ் முதலிடம் பிடித்துள்ளார். சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தேஜஸ்வி யாதவ் 36.2% முதலிடத்தில் உள்ளார். 23.2% தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இரண்டாம் இடத்திலும் 15.9% நிதிஷ்குமார் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலால் ஆப்கானிஸ்தானில் சேதமடைந்த பகுதிகளை கட்டமைக்க இந்தியா உதவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தகிக்கு 5 ஆம்புலன்ஸ்களை பரிசாக வழங்கினார். டெல்லியில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தகி பங்கேற்ற நிகழ்வில் பெண் பத்திரிகையாளர்கள் புறக்கணிக்கப்பட்டதால் சர்ச்சை உருவாகியுள்ளது. பெண் பத்திரிகையாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆப்கான் தூதரக அதிகாரிகள் ஏற்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆந்திராவில் தகவல் மையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திட்டங்களில் கூகுள் நிறுவனம் 88,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அம்மாநில முதல்வர் சந்திரபாபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர் 2047க்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாறிவிடும் என்றும் அதில் முதன்மையான மாநிலமாக ஆந்திரா இருக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மனநல தூதராக தீபிகா படுகோனை நியமித்து மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களுக்கு அரசின் மனநல சேவைகளை அணுகுவது குறித்த விழிப்புணர்வை தீபிகா படுகோன் ஏற்படுத்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நெல் விளைச்சல் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கடந்த ஆண்டை விட நிகழாண்டு 2 மடங்கு அளவிற்கு கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஈரோட்டில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு முன்னதாக அதிமுகவினர் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லரசன்பட்டியில் இபிஎஸ்ஐ வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்த தொண்டர்களுக்கு மத்தியில் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது. கோவையில் முதலமைச்சர் திறந்து வைத்த ஜிடி நாயுடு மேம்பாலத்தை ஆய்வு செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி, இந்த மேம்பாலம் காலம் காலமாக எடப்பாடி பழனிசாமியின் பெயரைத்தான் சொல்லும் என திமுகவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். முன்னதாக அவரது தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பாலம் வழியாக பைக்கில் ஊர்வலமாக சென்று கொண்டாடினர். காசாவை பற்றி பேசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடிநீரில் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் பற்றி என்ன சொல்ல போகிறார் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் வினவியுள்ளார். மதுரை மாவட்டம் அமைச்சியாபுரத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் பேட்டியளித்த உதயகுமார் தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்பதாக கூறினார். மதுரை சோழவந்தானில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக தகவல் பரவிய நிலையில் எம்எல்ஏ வெங்கடேசன் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு அந்த குடிநீர் தொட்டி பயன்பாட்டிற்கு வரும் எனவும் புதிதாக போர்வெல் அமைக்கப்பட்டு குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவித்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
மதுரை விமான நிலையத்தில் ஓபிஎஸ்ஐ சந்தித்த காங்கிரஸ் கட்சி எம்பி கார்த்தி சிதம்பரம் டச்சிலேயே இருங்கண்ணே என கூறி கைகுலுக்கியது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்த பிறகு பல்வேறு தரப்பினரிடமும் ஓபிஎஸ் நெருக்கம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் பனை விதையை மேயர் பிரியா நடவு செய்தார். மாநகராட்சி சார்பில் கடற்கரை மற்றும் குளக்கரை பகுதிகளில் 1,50,000 பனை விதைகள் நடும் பணியினை மேயர் பிரியா தொடங்கி வைத்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஒரு நபர் ஆணையத்துக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததால் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் மீதான போலீசாரின் அத்துமீறல் குறித்து விசாரிக்க ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் சொத்துகள் குறித்து சட்ட திருத்தம் செய்து உயர்மட்ட குழு அமைத்து அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்தது. கோவில் சொத்துக்களை தனிநபர் பெயருக்கு மாற்றும் வகையில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்டது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக நகைக்கடை மேலாளரின் கார் ஓட்டுநர் மூளையாக செயல்பட்டது அம்பலமாகி உள்ளது. 3 மாதத்திற்கு முன்பு நகைக்கடையில் கார் ஓட்டுநராக சேர்ந்த பிரதீப் நகை கொள்ளை சம்பவத்திற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை நெற்குன்றத்தில் 3 வயது சிறுவனை தெருநாய் துரத்தி கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடை, ஆணுறுப்பு உள்ளிட்ட இடங்களில் காயமடைந்த சிறுவன் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஓரமாக நிற்கச் சொன்ன அரசு பேருந்து ஓட்டுநரை அடிக்க பாய்ந்த கஞ்சா போதை இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இளைஞர்களை தடுக்க யாரும் முன்வராத ஆத்திரத்தில் சாலையின் குறுக்கே ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டித்து சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காவல்துறையால் கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க கோரி மாணாக்கர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக ஐயனார்புரம் பகுதிகளில் உள்ள ஓடைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலையில் குளம் போல் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சுமார் அரை மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தருமபுரி மாவட்டம் மாதேமங்கலம் ஊராட்சி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். போதிய வடிகால் வசதி இல்லாததே விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்க காரணம் என சொல்லப்படுகிறது. அதேபோல் தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில் அனுமதியின்றி இயங்கிய குடிநீர் மையத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். புகாரின் பேரில் மீனாட்சி என்பவர் வீட்டில் அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது போலி ஸ்டிக்கர்களை ஒட்டி பொதுமக்கள் மற்றும் ஹோட்டல் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு குடிநீர் சப்ளை செய்தது தெரிய வந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கேரளா பதிவெண் கொண்ட பைக்கில் வந்த 2 பேர் பெண்ணிடம் செயின் பறித்த சிசிடிவி காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. திவான்சா புதூர் பகுதியைச் சேர்ந்த பெண் பொள்ளாச்சி திருச்சூர் சாலையில் செல்போன் பேசியபடியே நடந்து சென்ற போது 2 பேர் கவரிங் செயின் என தெரியாமல் பறித்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கிணற்றுக்குள் டிராக்டர் விழுந்ததில் மகன் கண்முன்னே விவசாயி உயிரிழந்தார். பிள்ளையார் நத்தம் ராக்கம்பட்டியைச் சேர்ந்த கருப்பன் தோட்டத்தில் நிறுத்தியிருந்த டிராக்டரை மகனுடன் சென்று எடுத்தபோது டபுள் கியர் விழுந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து கிணற்றுக்குள் விழுந்தது. காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் தனியார் தொழிற்சாலையின் 3 பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்தனர். செல்போன் உதிரி பாகம் தயாரிக்கும் தொழிற்சாலை பேருந்துகள் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற போது முன்னால் சென்ற வாகனம் மீது மோதாமல் இருக்க பிரேக் அடித்த போது விபத்து நேரிட்டது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைச்சரின் தொகுதியில் ஓடும் தண்ணீரில் கான்கிரீட் கலவை போட்டு பக்கவாட்டு சுவர் அமைக்கும் அவலம் அரங்கேறி வருகிறது. சுவாமியார் மடம் அருகே பருத்தி வாய்க்காலில் பக்கவாட்டு சுவர் அமைக்கும் பணியை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரி மாணவர்கள் 2 குழுவாக பிரிந்து தாக்கிக் கொண்ட சம்பவத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. 2 மாணவர்களுக்கிடையே பகுதி நேர வேலை செய்வது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் 2 மாணவர்களுக்கு ஆதரவாக சக மாணவர்கள் சேர்ந்து மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். கோவை வஉசி மைதானத்தில் நடைபெறும் பொருட்காட்சியில் கடல் கன்னி மற்றும் நயாகரா நீர்வீழ்ச்சி போன்ற அரங்குகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தனியார் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்னோ வேர்ல்டு பொருட்காட்சியில் பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் நவநாகரிக கலை பொருட்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. கோயம்புத்தூர் மாவட்டம் சங்கம்பாளையம் காலனியில் ஆயுர்வேத வைத்தியம் செய்வதாக கூறி 10 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். சுஜி அரவிந்தன் வீட்டில் முதியவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக வந்த நபர் கைவரிசை காட்டிவிட்டு தப்பிய நிலையில் நெல்லை அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த ஜெயக்குமாரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் செண்பகனூர் பகுதியில் பெட்ரோல் திருட்டில் ஈடுபட்டு வரும் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். செண்பகனூரில் கடந்த சில நாட்களாகவே சாலையோரமாக நிறுத்தப்படும் வாகனங்களிலிருந்து பெட்ரோல் திருடப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் திருடிச் செல்லப்பட்ட ஜேசிபி வாகனத்தை கண்டுபிடித்த போலீசார் திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்தனர். போலீசாரின் ரோந்து பணியின் போது நிற்காமல் சென்ற ஜேசிபி வாகனத்தை போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரித்ததில் அந்த வாகனம் திருடப்பட்டது என்று தெரிய வந்ததால் ஓட்டுநர் ஸ்ரீதரை போலீசார் கைது செய்தனர். மதுரையில் பட்டியலின இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசார் மீது நடவடிக்கை கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாகப்பா நகரைச் சேர்ந்த தினேஷ்குமாரை அண்ணா நகர் போலீசார் அழைத்துச் சென்ற நிலையில் வண்டியூர் வைகை ஆற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். சென்னை விருகம்பாக்கத்தில் ஐடி நிறுவன ஊழியர் மீது கட்டை பீர் பாட்டிலால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சண்முக சுந்தரம் தெருவைச் சேர்ந்த பூபேந்திரன் இரவு பணி முடிந்து அதிகாலை வீடு திரும்பிய போது அவரது வீட்டு வாசலில் காத்திருந்த 4 பேர் வீண் தகராறு செய்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் பாலையூர் அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞரின் சகோதரர் பாதுகாப்பு கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தார். கோமலைச் சேர்ந்த பழனியப்பன் என்பவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கும் நிலையில் அவரது சகோதரர் சுவாமிநாதனுக்கு சிலர் கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. நாகை பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இடையூறாக நின்றதை தட்டி கேட்ட பொதுமக்களையும் புதுச்சேரி பதிவெண் கொண்ட கிரிஷ் என்கிற தனியார் பேருந்து ஓட்டுநர் மிரட்டினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த தாஜ்நகர் பகுதியில் உள்ள ஜவுளிக்கடையில் 2 இளைஞர்கள் பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை வைத்து மர்ம நபர்கள் யார் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகரில் சுற்றி திரியும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. மகாமக குளக்கரையில் சுற்றி திரியும் மாடுகள் முட்டியதில் கடந்த 2 நாட்களில் மட்டும் ராணி, வேம்பரசி ஆகிய 2 பெண்கள் காயமடைந்தனர். நெல்லை சேரன் மகாதேவியில் உள்ள SCAD பொறியியல் கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி பேராசிரியரை தாக்கிய 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். பேராசிரியர் ஜான் சாமுவேல் ராஜ் என்பவர் அங்கு படித்து வரும் 3ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வியாபாரி தவறவிட்ட 50,000 ரூபாயை திரும்ப ஒப்படைத்த மாணவிகளுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. தாசநாயக்கன்பட்டியில் நவதானிய மண்டி வைத்து வியாபாரம் செய்து வரும் தங்கவேல் என்பவர் நேற்று தாராபுரத்திற்கு சென்று கடைக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செய்துவிட்டு நகை கடைக்கு சென்ற போது பணத்தை தவறவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் வி சுப்பையாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி பலியானார். குருமூர்த்தி என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி உயிரிழந்தார். அதே சமயம் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த 3 பெண்களும் படுகாயமடைந்தனர்.
வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து வாகனங்களும் மீட்பு உபகரணங்களும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட தீயணைப்பு அலுவலர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை புறநகர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் பருவமழை எதிர்கொள்ளுதல் தொடர்பாக முன்னேற்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே திமுக மேடை அமைக்கும் பணிகளால் சாலை அடைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். அமைச்சர் நாசர் பங்கேற்கும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் ஏற்பு கூட்டத்திற்காக மேடை அமைக்கப்பட்டது. இதனால் அவ்வழியாக கடந்து சென்ற வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்களுக்கு ஜெராக்ஸ் விண்ணப்பங்கள் வழங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜெராக்ஸ் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற முகாமில் மெஷினை கொண்டு வந்து ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தனர். திருவாரூரில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை காவலர்கள் நாட்டுப்புற பாடல் பாடி கும்மி அடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் லீபுரம் அருகே மகன் மதுபோதைக்கு அடிமையாகி தங்களை கவனிக்காததோடு தகராறும் செய்து வந்ததால் மனமுடைந்த முதிய தம்பதி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டனர். ஆமனக்கன் விளை பகுதியைச் சேர்ந்த முருகன் பார்வதி தம்பதியின் மகன் அமுதகுமார் மதுபோதைக்கு அடிமையாகி பெற்றோரிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். கோவை மாவட்டம் பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் சாலையில் சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை காட்டு யானை துரத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. யானைப்பாடி செக் போஸ்ட் அருகே திடீரென வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை சுற்றுலா பயணிகள் சென்ற வாகனத்தை துரத்தியது. இதை சுற்றுலா பயணி ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்களை முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அழகிய பாண்டிபுரத்தில் உள்ள மையத்திற்கு சென்ற அவர் அங்கிருந்த குழந்தைகளுக்கு தமிழ் எழுத்துக்களை கற்றுக் கொடுத்து மகிழ்ந்தார். அமைதிக்காக அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிறைய செய்வதாக ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டு தெரிவித்துள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசுக்கு டிரம்ப் தகுதியானவரா என்பதை தீர்மானிப்பது அவரது தனிச்சிறப்பு அல்ல என தெரிவித்த புட்டின், காசாவில் அமைதி என்பது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சாதனை என டிரம்புக்கு புகழாரம் சூட்டினார். நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்படும் காலத்திற்கு பிறகே டிரம்பின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டதால் அவருக்கு நோபல் பரிசு நிராகரிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நார்வேவைச் சேர்ந்த நோபல் பரிசு தேர்வுக்குழு உறுப்பினர் கூறுகையில், ஆல்ஃபிரட் நோபலின் செயல் மற்றும் விருப்பத்தின் அடிப்படையில் தங்களின் முடிவை எடுப்பதாக தெரிவித்தார். காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததால் ஹமாஸ் பிடியில் இருக்கும் இந்து இளைஞர் விரைவில் விடுதலையாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் நலமுடன் தாயகம் திரும்புவார் என அவரது குடும்பத்தினரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக இஸ்ரேல் அறிவித்ததை அடுத்து தெற்கு காசாவில் தஞ்சமடைந்திருந்த பாலஸ்தீன மக்கள் வடக்கு பகுதியை நோக்கி செல்ல தொடங்கினர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலிய வீரர்கள் காசாவின் மத்திய பகுதியை விட்டு வெளியேறி வருகின்றனர். போரால் உருக்குலைந்து போன காசா நகரை இந்தியாவை விட்டால் வேறு யாராலும் கட்டமைக்க முடியாது என்று இந்தியாவுக்கான பாலஸ்தீன தூதர் அப்துல்லா அபு ஷாவேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், இந்தியாவின் அரசியல் செல்வாக்கின் மூலம் பாலஸ்தீனம் பாதிக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். தெற்கு பகுதியில் உள்ள டாவோ ஓரியண்டல் பகுதியில் உள்ள மனை நகரில் வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவானது. இதைத் தொடர்ந்து மிண்டானோ பகுதியில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.8 பதிவானது. நியூசிலாந்தில் பழங்குடியின பெண் எம்பி ஒருவரால் நாடாளுமன்ற அவையே முடங்கியது. நாடாளுமன்றத்தில் கன்னி பேச்சை முடித்தவுடன் பழங்குடியின பெண் எம்பி பாரம்பரிய ஹக்கா நடனமாடிய நிலையில் பார்வையாளர் மாடத்தில் இருந்தவர்களும் உடன் இணைந்ததால் செய்வதறியாமல் சபாநாயகர் அவையை ஒத்திவைத்தார். அடுத்த ஆண்டு IPL தொடருக்கான மினி ஏலம் வரும் டிசம்பர் 13 15 தேதிக்குள் நடைபெறவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அணியில் தக்க வைக்கப்படும் வீரர்கள் குறித்த பட்டியல் நவம்பர் 15 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்காக இந்திய அணி வீரர் ரோஹித் சர்மா வலைப்பயிற்சியை தொடங்கியுள்ளார். இரு அணிகளுக்கிடையேயான முதல் ஒருநாள் போட்டி வருகிற 19ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் பெர்த் மைதானத்தில் நடைபெற உள்ளது. ரோஹித், கோலி ஆகியோர் உலக கோப்பையில் விளையாட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டிருந்தால் உள்ளூர் போட்டிக்கான விஜய் ஹசாரே டிராபியில் ஆட வேண்டும் என்று BCCI புதிய திட்டத்தை தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2027 உலக கோப்பை அணியில் ரோஹித், கோலி இடம்பெறுவதை தேர்வுக்குழு விரும்பவில்லை என கூறப்படுகிறது. மகளிர் உலகக்கோப்பை தொடரில் நேற்றைய லீக் ஆட்டத்தில் 100 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வங்கதேசத்தை வீழ்த்தியது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து 227 ரன்கள் எடுத்தது. வங்கதேசம் அணி 39.5 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 127 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. வங்கதேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒருநாள் மற்றும் T20 தொடர்களில் விளையாடும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வீரர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது. சாய் ஹோப் தலைமையிலான அணியில் அலிக் அத்தானிஸ், அகிம் எகஸ்டி, ஜெடியா பிளேட்ஸ், கீசி காட்சி, ரோஸ்டன் சேஸ் உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். திருமணம் தொடர்பான வதந்திகளுக்கு நடிகை த்ரிஷா முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் பகிர்ந்த இன்ஸ்டா ஸ்டோரியில் தன்னுடைய வாழ்க்கையை பிறர் திட்டமிடுவது தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் தனது தேனிலவையும் அவர்களே திட்டமிட்டு கொடுப்பார்கள் என காத்திருப்பதாகவும் கிண்டலடித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இசைக்கலைஞர் சிவமணி சுவாமி தரிசனம் செய்தார். VIP பிரேக் தரிசனத்தின் மூலம் ஏழுமலையானை தரிசித்த அவருக்கு ரங்கநாயக மண்டபத்தில் வைத்து வேத பண்டிதர்கள் மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி பாலமுருகன் கோயிலில் நேற்று புரட்டாசி கிருத்திகையை முன்னிட்டு பால், பன்னீர், சந்தனம், திருமஞ்சள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அரோகரா பக்தி கோஷத்துடன் தெப்பக்குளத்தில் திரளான பக்தர்கள் கைகளில் அகல் விளக்குகளை ஏந்தி வழிபாடு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் ஜாம்புவானோடையில் அமைந்துள்ள ஷேக் தாவூத் ஆண்டவர் தர்காவில் கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடிமரம் நடும் நிகழ்வு நடைபெற்றது. ஷேக் தாவூத் ஆண்டவர் தர்காவில் 724ஆம் ஆண்டு பெரிய கந்தூரி விழா வரும் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. இதனை முன்னிட்டு 95 அடி உயரமுள்ள கொடிமரம் நிறுத்தப்பட்டது. MG மோட்டார் இந்தியா நிறுவனம் வின்சர் எலக்ட்ரிக் காரின் இன்ஸ்பயர் வெர்ஷனை அறிமுகம் செய்திருக்கிறது. 38 கிலோவாட் பேட்டரியை கொண்டிருக்கும் இந்த கார் முழு சார்ஜ் செய்தால் அதிகபட்சம் 331 கிலோமீட்டர்கள் வரை செல்லும் என சான்றளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 40,000 யூனிட்டுகள் மட்டுமே விற்பனை செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. கியா இந்தியா நிறுவனம் இந்திய சந்தையில் தனது கேரன்ஸ் கிளாவிஸ் கார் மாடலை வேரியன்ட்கள் அடிப்படையில் சில மாற்றங்கள் செய்திருக்கிறது. புதிய வேரியன்ட் கியா கிளாவிஸில் 8 ஸ்பீக்கர் போஸ் சவுண்ட் சிஸ்டம், டிரைவ் மோட்கள், ஸ்மார்ட் கீ, ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் மற்றும் ஆட்டோ ஹோல்டுடன் கூடிய EPB ஆகியவை இடம்பெற்றுள்ளன.